வெல்கம் பேக் டு அவர் செஷன். இன்னைக்கு எல்லாரும் ஃப்ரீயாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட் ஹாலிடே. ஸோ டைம் கரெக்டாக 4:30 December 14. ஓகே, சாட்டர்டே சண்டே மார்க்கெட் ஹாலிடே. ஸோ மார்க்கெட் ஹாலிடேவாக இருந்தாலும் நம்ம மார்க்கெட்டை பற்றி ஏதாச்சும் சில விஷயம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும், ரைட்டா? ஸோ அதை தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் மார்க்கெட்டு கூட ஒரு அப்ரோச் இருந்தால் மட்டும்தான் நமக்கு அது கொஞ்சம் நல்ல நாலேஜ் நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிடவும் கூடாது, எதுவும் தெரியலன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கவும் கூடாது. பேசிக்காக மார்க்கெட்டில் மார்க்கெட்னா என்ன, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி ட்ராவல் ஆகிட்டுருக்கு, ஏன் ஏறுது ஏன் இறங்குது, இதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ரைட், பார்க்கலாம். ஸோ 4:30 டைமு, 5 o'clock வரைக்கும் எடுக்க முடியுதான்னு சொல்லி ட்ரை பண்ணுறேன். ஸோ பேசிக்காக ஸ்டாக் மார்க்கெட் பற்றி என்னன்னு சொல்லி நம்ம இன்றைக்கி பார்த்தோம். ஒரு நியூ கம்பெனி எப்படி லிஸ்ட் ஆகுது, ஒரு கம்பெனினா என்ன, ஒரு ஒரு பிஸ்னஸை செய்ய தொடங்குறாங்க. அந்த பிஸ்னஸ்க்கு அவங்க பிளான் கரெக்டாக இருக்குது. அப்போ அந்த பிஸ்னஸ்க்கு தேவைப்படுறது ஃபண்டிங். அப்போ அந்த ஃபண்டு எப்படி அரேஞ்ச் பண்ணுவாங்கன்னா பப்ளிக் மூலிமா அரேஞ்ச் பண்ணுவாங்க. அதுக்கு நேம் தான் ஐபிஓ. ஐபிஓவில் உள்ளே வந்ததுக்கப்புறம் ஹோல்டிங் பீரியட்னு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டாக் மார்க்கெட் செபியில் லிஸ்ட் பண்ணுவாங்க. லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ட்ரேட் நடக்கும், ரைட்டா? ட்ரேட்னா என்ன ஃபஸ்ட்டு அது நம்ம தெரிஞ்சுக்கணும், ரைட்? ஸோ மார்க்கெட்டுக்குள்ளே வராமல் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு விஷயம் என்ன சொல்கிறேங்கிறத மட்டும் கேளுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி. அண்டர்ஸ்டாண்ட் தான் ஃபஸ்ட்டு. மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்டிங் தான். பார்த்த உடனே ட்ரேட் எடுக்கிறீங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டுக்கிட்ட பெரிய வாங்க போகிறீங்கன்னு அர்த்தம். ஸோ பார்த்த உடனே மார்க்கெட்டுக்குள்ளே வரணும்னு நினைக்கக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? செகண்ட் என்னென்னா அனலைஸ் பண்ணுங்கள் மார்க்கெட் என்ன சொல்லி கொடுக்குது உங்களுக்குன்னு சொல்லி. ஓகே, என்னதான் ஒருத்தங்க யூடியூப்பில் கிளாஸ் எடுத்தாலும் நீங்கள் கிளாஸ் எடுத்துகிட்டு போய் டைரெக்டாக போய் மார்க்கெட்டில் உட்காடுறீங்கன்னா கிளாஸ் எடுக்கிறதுக்கும் நீங்களாக சில விஷயம் கற்றுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதனால் கிளாஸ் எடுத்தாலும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறமும் கூட நீங்கள் மார்க்கெட்டில் உட்காரும்போது உங்களுக்கு மார்க்கெட் நான் உங்களுக்கு எவ்வளோ பொலைட்டாக சொல்லி கொடுக்கறனோ மார்க்கெட் உங்களுக்கு ரொம்ப வாலட்டைலாக அக்ரெசிவாக சொல்லி கொடுக்கும். ஏன்னா மார்க்கெட் அடிக்கிற அடி ஓங்கி அடித்தா 100 டன் வெயிட் அந்த மாதிரி அடிச்சிடும். ஸோ அந்த இடத்துல அனலைஸ் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, நெக்ஸ்ட்டு அனலைசிஸ். மூணாவது ப்ரீவியஸாக மார்க்கெட் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் வெரிஃபை பண்ணுங்கள். ப்ரீவியஸ் வெரிஃபிகேஷன், மார்க்கெட் ப்ரீவியஸாக எப்படி ஆக்ட் ஆகிருக்குன்னு சொல்லி, ரைட்டா? ஸோ ட்ரேட்னா என்ன? ட்ரேடு பை அட் லோ ப்ரைஸ், செல் அட் ஹை ப்ரைஸ். இதுதான் ட்ரேடு. இது பண்ணுறதுக்கு பேர் தான் ட்ரேடு. ஓகே, அப்போ அதிக ப்ரைஸில் வாங்கிட்டு கம்மியாக விற்கிறதுக்கு பேர் ட்ரேடான்னு கேட்டால் அது ட்ரேட் கிடையாது. ஏன்னா ட்ரேட் எல்லோரும் எதுக்கு பண்ண வராங்க? கம்மி ப்ரைஸை வாங்கிட்டு அதிகம் ப்ரைஸாக விற்கிறதுக்காக தான் ட்ரேட் பண்ண வராங்க, ரைட்டா? இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்? இது அன்றைக்கே பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பேசிக் பட் இம்பார்ட்டன்ட் ஃபார் ட்ரேட் என்னென்னா ஸ்டாண்டர்டு மைண்ட் செட். அதாவது இன்றைக்கி நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் நமக்கு தேவை? ஓகே, அதாவது நம்ம எந்த இடத்துல வாங்க போகிறோம், எந்த இடத்துல விற்க போகிறோம், இது ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மார்க்கெட் எப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 100 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 100 ருபீஸ்க்கு ஒரு ஸ்டாக் வாங்குறீங்க. உங்களுடைய டார்கெட் என்ன, 10% கிடைச்சா போதும் தான் உங்களுடைய டார்கெட் இருக்கும். அப்போ அது 110 ரூபா போனால் உங்களுக்கு 10% ப்ராஃபிட் கிடைச்சிருச்சு. எப்படி? 110 ரூபா, 100லேருந்து 110க்கு போனால் 10% ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா, மார்க்கெட் 110க்கு போனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இன்னும் ஒரு 10% கிடைச்சா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க, 110லேருந்து அது 120க்கு போகுமான்னு வெயிட் பண்ணுவீங்க. ஆனால் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, மார்க்கெட் 110லேருந்து 111க்கு போயிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வாங்கின இடத்த விட கம்மியாக வந்துடும். ஸோ 10% இங்கேயே நீங்கள் பிடிச்சிருக்கலாமா? அப்போது இன்னும் கொஞ்சம் மேலே போக்குன்னுட்டு கீழே வந்துருச்சு. அப்போ இன்னும் ₹1 கொஞ்சம் கிடைச்சா நல்லா இருக்குமே சொல்லி வெயிட் பண்ணுவீங்க. அப்புறம் வாங்கின இடத்துக்கே வந்துருச்சு. அப்போ வேஸ்ட்டு தானே. அப்போ உங்களுக்கு 10% இருந்தால் போதும். அது ஃபஸ்ட்டு விஷயம். செகண்ட் திங் கான்ஃபிடென்ஸ். அதாவது நம்ம எடுக்கிறது ரைட்டு தான் அப்படின்னு ஃபஸ்ட்டு நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட்டில் நீங்கள் தைரியமாக நிற்க முடியும், ரைட்டா? அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. ஓகே, செகண்ட் திங் கான்ஃபிடென்ஸ்.
நம்ம எடுக்கிறது ரைட்டு தான். ஓகே, எங்கே வந்தால் விற்கணுங்கிறதுல கான்ஃபிடென்ட்டில் இருங்க. எங்கே போனால் விற்கணுங்கிறது கான்ஃபிடென்ட் வைங்க. ஏன்னா ஒரு இடத்துக்கு மேலே போயிடுச்சுன்னா அது ஒரு கரெக்ஷன் வரும். அதே மாதிரி ஒரு இடத்துக்கு கீழே போயிடுச்சுன்னா அது இன்னும் கீழே போகும். அதனால கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நம்ம எடுக்கிறது ரைட்டு தான் சொல்லி. எக்ஸ்பெக்டேஷன் கம்மியாக வைங்க. மார்க்கெட்டில் லெஸ் எக்ஸ்பெக்டேஷன் வைங்க. உங்களுடைய கேபிட்டலுக்கு தகுந்த எக்ஸ்பெக்டேஷன். ஓகே, 100 ரூபா கேபிட்டல் வச்சுருக்கீங்க, 110 ரூபா, ஆனால் 10%. இப்போ 10%ங்கிறது உண்மையாக சொல்ல போனால் மிகப்பெரிய ப்ராஃபிட். ஓகே, அப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங் மார்க்கெட்டோடைய மைண்ட் செட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். மார்க்கெட்டுடைய மைண்ட் செட்னா எந்த இடத்துக்கு வந்தால் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுது. அப்போ மார்க்கெட்டுடைய மைண்ட் செட்னா மார்க்கெட்டுக்கு மைண்ட் செட் கிடையாது. மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுற நம்மள மாதிரி பீப்புள்ஸோடைய மைண்ட் செட் என்னன்னு சொல்லி கொஞ்சம் நுண்ணிப்பாக இருங்க. ஓகே, அது ஹையில் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு ஏறுற பஸ்ஸில் வாங்கிட்டீங்க, ஏறுற கணக்காயிரும். ஓடுற பஸ்ஸில் ஏறுற கணக்காயிரும். அதனால் கொஞ்சம் ஹையில் போயிடுச்சுன்னா வெயிட் ஃபார் த டைம் டு கரெக்ஷன். இப்படி ஹையில் போயிட்டே இருக்கும், அப்படியே போயிட்டே இருந்துருமா? அப்படிலாம் கிடையாது. போயிட்டுருக்கும் மார்க்கெட், இப்படி போயிட்டே இருக்கும். கரெக்ஷனுக்காக ஒரு கீழே ஒரு பாயிண்ட் வரும். அப்போ அது எந்த பாயிண்ட், அதை எப்படி அனலைஸ் பண்ணுறது? அந்த இடத்துல வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இந்த இடத்துல வாங்கியிருப்பீங்க, அது கரெக்ஷனுக்காக இங்கே வந்திருக்கும். இங்கே வந்துட்டு திரும்ப இதே மூமெண்ட் இங்கேருந்து கொடுக்கும். அப்போ நீங்கள் இங்கே வாங்கினவங்க என்ன பண்ணுவீங்க? விற்றுருவீங்க பயத்தில். அதனால் எந்த இடத்துல வாங்கினா கரெக்டாக இருக்கும்னு சொல்லி வெயிட் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் ட்ராக் ஹிஸ்ட்ரி, முன்னாடி என்னென்ன நடந்திருக்கு, ஒரு ஸ்டாக் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் வந்து ஒவ்வொரு குவாலிட்டி இருக்கும், ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக் இருக்கும். அதுதான் ரிப்பீட் ஆகும் மார்க்கெட்டில் எப்பயுமே. ரைட்டா? இது வந்து உங்களுக்கு பேசிக்காக நான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து மெயின். மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா மெயினாக கற்றுக்க வேண்டிய விஷயம் வந்து இதுதான். கிளியராக தெரியுதா? இது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாலாம் யோசிக்க தேவையில்லை. இதை தெரிஞ்சுக்கிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக இதில் உங்களுக்கு 80% நாலேஜ் வந்து இதுதான். நெக்ஸ்ட்டு தான் வந்து மீதி 20% நாலேஜ் நீங்கள் யோசிக்கிறத பொறுத்து. 80% நாலேஜ் வந்து இதுதான். இந்த கேண்டிலை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே போதும். ஓகே, இது வந்து என்ன கேண்டில் சொல்கிறாங்கன்னா, இந்த கேண்டில் வந்து ரெட் கலர் கேண்டில். ஏன் இது ரெட் கலர் அப்படின்னா, இது வந்து மார்க்கெட் வந்து கீழே போகுது, அதனால இங்கே வந்து இது வரைக்கும் கீழே போயிருக்கு, அதனால் இது ரெட் கேண்டில். ஓகே, ரெட் கேண்டில் ஆல்சோ known as bearish candle. ஓகே, ஸோ bearish candle இது வந்து என்ன? க்ரீன் கேண்டில். அப்போ மார்க்கெட் இங்கே என்ன இருக்குன்னா மேலே போயிருக்குன்னு அர்த்தம். அப்போது இங்கேருந்து இங்கே போயிருக்கு. ஸோ கலர் இருந்தால் மட்டும்தான் ஓப்பன் க்ளோஸ் எந்த இடம்னு சொல்லி பார்க்க முடியும். அப்போ கலர் வந்து ரெட் கலராக இருந்தால் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ மேலேருந்து கீழே வந்திருக்கு. இதுதான் ஓப்பன், இதுதான் க்ளோஸ். இது வந்து க்ரீன் கேண்டில்னா கீழேருந்து மேலே போயிருக்கு. அப்போ இது ஓப்பனு, இது க்ளோஸு. ரைட்டா? இது இன்னும் வித்தியாசமான கலரில் வருது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது பேரிஷ் கேண்டில் தான், இதுவும் வந்து பேரிஷ் கேண்டில் தான். அப்போ ரெண்டுமே பேரிஷ் கேண்டில் தான். பட் எது வந்து பர்ஃபெக்ட் பேரிஷ் கேண்டில் அப்படின்னு கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க பார்ப்போம். இது குட் கேண்டிலா இல்லை இது குட் கேண்டிலா? இதுதான் குட் கேண்டில். அதுக்கு ஏங்கிறதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை சொல்லிடுறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த கேண்டில் வந்து எப்படி ஃபார்ம் ஆயிருக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து ஒரு கேண்டில், ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு 10 மினிட் கேண்டில்னு வச்சுக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு 5 மினிட் வந்து இந்த கேண்டில் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இங்கேருந்து இப்படி போயிருக்கும். அதாவது ஓப்பன் இங்கே, க்ளோஸ் இங்கே. அதாவது இது ஒரு 10 மினிட் கேண்டில். 10 மினிட் கேண்டிலில் ஃபஸ்ட்டு பாதி வந்து இப்படி நடந்திருக்கு. அப்போது மீதி இருக்கிற பாதி டைமில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஓப்பனான பிளேஸ்க்கே வந்துட்டு க்ளோஸை கொண்டு போய் கீழே வச்சுட்டான். அப்போ இதுதான் செல்லர்ஸ் இங்கே டாமினேட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாதி நேரம் பையர்ஸ் வந்திருக்காங்க, அதுக்கப்புறம் ஓப்பனான இடத்துலேருந்து கீழே வந்து முடிச்சுட்டான் செல்லர்ஸு. அப்போ இந்த இடத்துல செல்லர்ஸோடைய டாமினேஷன் இருக்குங்கிறது தெரியுது. பையர்ஸ் போயிருக்காங்க, அப்புறம் செல்லர்ஸ் டாமினேட் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இந்த கேண்டலில் ஸோ ஃபஸ்ட்டு இந்த கேண்டில் இது ஒரு 10 மினிட் கேண்டில்னு வச்சுக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு பாதி நேரம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா கேண்டில் ஓப்பன் இங்கே, இது க்ளோஸு. ஆனால்
கேண்டில் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாதி நேரம் என்ன பண்ணிட்டான்னா ஃபுல்லாக கீழே வந்திருக்கான். இது வரைக்கும் கீழே வந்துட்டான். நெக்ஸ்ட் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இங்கிலிருந்து திரும்பவும் மேலே போயிட்டான். இப்போ இவ்வளோ தூரத்துலேருந்து வந்தவன் இந்த இடத்துல மேலே போயிட்டான். இங்கே ஓப்பன் ஆகிட்டு இங்கே க்ளோஸ் வச்சுட்டான். ஃபஸ்ட்டு ஓப்பன் இங்கே, க்ளோஸ் இங்கே. இதில் எப்படி ஓப்பன் க்ளோஸ்னா, இங்கே ஓப்பனு மேலே போயிருக்கு, ஆனால் க்ளோஸ் எங்கன்னா இங்கே. அப்போ இங்கே ஓப்பன் இங்கே ஆயிருக்கு, இது வரைக்கும் கீழே போயிருக்கு. ஆனால் கடைசி டைமில் பையர்ஸ் டாமினேட் பண்ணுற மாதிரி வந்திருக்கு. ஆனால் ஓப்பன் ப்ரைஸை விட கம்மியாக வந்திருக்கிறதுனால இது ரெட் கேண்டிலாக இருக்குது, அதனால் இது பேரிஷ் கேண்டில். அப்போது கடைசி பாதி நேரத்தில் யார் டாமினேட் பண்ணுறாங்கங்கிறது தான் பேச்சு. அப்போ கடைசி டாமினேட் பண்ணவங்க யார்? இவங்க தான், செல்லர்ஸ். அப்போ இது ஒரு குட் கேண்டில், குட் பேரிஷ் கேண்டில் இது. ஓகே, ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் புரிஞ்சுக்கோங்க. டவுட்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ கூட நான் திரும்பவும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி இது பாருங்கள், இதுவும் வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில், இதுவும் ஒரு க்ரீன் கேண்டில் தான், இதுவும் ஒரு க்ரீன் கேண்டில் தான். அப்போ இதில் எது குட் கேண்டில்? ஸோ இந்த கேண்டிலுடைய ஓப்பன் இங்கே, பாடியோடைய ஓப்பன் இங்கே, பாடியோடைய க்ளோஸ் இங்கே. அப்போ இங்கே பாடியோடைய ஓப்பன் இங்கே, பாடியோடைய க்ளோஸ் இங்கே. அப்போ இதில் எது குட் கேண்டில்? அப்போ இது என்னதுன்னு கேட்குவீங்க. இதுக்கு பேர் வந்து விக்குன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஸ்பைக்குன்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த கேண்டில் ஏன் இது மாதிரி வருதுன்னா, அது வரைக்கும் மார்க்கெட் போயிருக்கு, திரும்ப கொண்டு வந்துட்டாங்க. அப்போ கீழேயும் மார்க்கெட் வந்திருக்கு, மறுபடியும் மேலே கொண்டு போயிட்டாங்க. சரி, ஓகே. அப்போ இதில் எது கரெக்டான புல்லிஷ் கேண்டிலுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ இது ஒரு 10 மினிட் புல்லிஷ் கேண்டில் நம்ம அப்படி எடுத்துக்கலாம், ஒரு 10 மினிட் புல்லிஷ் கேண்டில். ஓகே, ஃபஸ்ட்டு மார்க்கெட் வந்து ஓப்பன் இங்கேன்னு தெரிஞ்சிருச்சு. ஓப்பனை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா மார்க்கெட் எங்கே ஃபஸ்ட்டு பாதி ஹவரில் போயிருக்குன்னா இது வரைக்கும் போயிருக்கு. நெக்ஸ்ட்டு அடுத்த பாதி நேரத்தில் என்ன ஆயிருக்குன்னா, இங்கேருந்து போன மார்க்கெட்டு மறுபடியும் இது வரைக்கும் கொண்டு வந்துட்டான். ஸோ ஓப்பன் ப்ரைஸுக்கு மேலே இருக்கிறனால இது ஒரு புல்லிஷ் கேண்டில், க்ரீன் கேண்டில். அப்போ இந்த இடத்துல கடைசி டைமில் என்ன ஆயிருக்குன்னா, செல்லர்ஸ் வந்து உள்ளே வந்திருக்காங்கங்கிற ஆக்டிவிட்டி தெரிஞ்சிருச்சு. அப்போ இந்த கேண்டில் எங்கே க்ளோஸ் வைக்கிதோ அதுதான் ஒரு குட் கேண்டிலாக பேட் கேண்டிலாங்கிறது, குட் கேண்டிலாக இம்பர்ஃபெக்ட் கேண்டிலாங்கிறது நமக்கு தீர்மானிக்க முடியும். அப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பாடியோடைய ஓப்பனிங்க இங்கே, பாடியோடைய க்ளோஸு இங்கே. அப்போது இது ஒரு 10 மினிட் கேண்டில்னு எக்ஸாம்பிளுக்கு வச்சுப்போமே. அப்போ ஃபஸ்ட்டு பாதி நேரத்தில் என்ன இருக்குது, ஓப்பன் ஆன உடனே மார்க்கெட்டு கீழே வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு கீழே வந்த மார்க்கெட் ஃபஸ்ட்டு பாதி நேரத்தில், அதுக்கு அடுத்த பாதி நேரத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, மார்க்கெட் இதை டாமினேட் பண்ணிவிட்டு செல்லர்ஸ் எல்லாரும் இங்கே கீழே கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, பையர்ஸ் வந்து ஓப்பனான இடத்த விட மேலே பல டைம்ஸ் கூப்பிட்டு போயிட்டாங்க. அப்போ இங்கே ஒரு விக்கு ஃபார்ம் ஆயிருக்கு, இதோடைய விக்கு தான் இது. அப்போ இந்த இடத்துல தான் கடைசி நேரத்தில் பையர்ஸ் வந்து டாமினேட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. அப்போது இதுதான் குட் கேண்டில். பையர்ஸ் புல்லிஷ் கேண்டிலில் கீழே விக்கு இருந்தால் குட்டு, பியரிஷ் கேண்டிலில் மேலே விக்கு இருந்தால் அது ஒரு குட் கேண்டில். ஓகே, ஸோ இது பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா, சப்போர்ட் கிட்ட ஃபார்ம் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் மேலே போகும். அப்போ சப்போர்ட்னா என்ன, ரெசிஸ்டன்ஸ்னா நாங்கள் சொல்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம இதை பார்த்துக்கலாம். இந்த மாதிரி கேண்டில் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ஃபார்ம் ஆகுதுன்னா மார்க்கெட் கீழே வரும், ரைட்டா? ஸோ இது அதெல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அட்வான்ஸ்டாக நான் கிளாஸ் எடுக்கிறேன், 2025 எடுக்கிறேன். அது வரைக்கும் ரொம்ப பேசிக்காக நம்ம போடலாம். அதே மாதிரி சில கேண்டில் இருக்கும், சில கேண்டில்னால் எப்படி இருக்குன்னா, கேண்டிலுக்கு நிறைய பேர் வைப்பாங்க, டோஜி, ட்ராகன், அப்புறம் ஈவினிங் ஸ்டார், மார்னிங் ஸ்டார்னு சொல்லி நிறைய பேர் வைக்கிறாங்க. எனக்கு அந்த பழக்கம்லாம் இல்லை. ஓகே, நான் டெக்னிக்கல் அனாலிசிஸை நான் சொல்கிறேன். பேர் வைக்கிற கேண்டில் எல்லாமே டைம் ஃப்ரேம் மாற்றிட்டா அது பேர் மாறிடும், அதனால் நான் அந்த பேர் வைக்கிற இதுக்கே நான் போக மாட்டேன். ஓகே, சில கேண்டில் இருக்கும், எப்படி இருக்கும் அப்படின்னா, இது மாதிரி தான் இருக்கும், இப்படி தான் இருக்கும் கேண்டில், மூமெண்ட்டே இருக்காது அந்த கேண்டிலில். ஓப்பன் இடத்துல க்ளோஸ் ஆகிருப்பான், ஆனால் கலர் மட்டும் பார்த்தா ரெட் கலராக இருக்கும்.
இன்னொரு கேண்டில் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி இருக்கும். ஓப்பன் ஆன இடத்துலயே க்ளோஸ் ஆகிருப்பான், ஆனால் கலர் க்ரீன் கேண்டில் இருக்கும். எப்படின்னா அந்த இடத்துல பையர்ஸும் செல்லர்ஸும் ஈக்குவல் ரேஷியோவில் இருக்கிறனால இந்த கேண்டில் ஸ்ட்ரக்சரே இல்லாமல் வெறும் ப்ளஸ் மாதிரி காமிக்கும். ஆனால் என்னன்னா ஓப்பனான இடத்த விட ஒரு 0.1 இல்லை 0.001% மேலே போய் க்ளோஸ் ஆகிட்டனால அது க்ரீனாக காமிக்கும். இந்த இடத்துல பையர்ஸும் செல்லர்ஸும் ஈக்குவல் ரேஷியோவில் இருப்பாங்க. ஏன் ரெட் கலராக காமிக்குதுன்னா ஓப்பன் ஆன ப்ரைஸ்லேருந்து 0.0001% கீழே வந்திருந்தா கூட அது ரெட் கலராக காமிச்சிடும். அப்போ அதை வச்சு மூவ்மெண்ட் கண்டுபிடிச்சிட முடியுமான்னு கேட்டால் அதை வச்சு ஒரு ஆணியும் டேஷ் டேஷ் டேஷ். நிறைய பேர் அதுக்கும் வந்து தியரி சொல்லுவாங்க, அது வந்தால் அது ஆகும், அது வந்தால் இதாகும்னு சொல்லி. ஸோ அதெல்லாம் ஆகாது. இப்போது இந்த மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு தேவை வந்து மார்க்கெட்டில் வந்து டெக்னிக்கல் அனலைசிஸ் மட்டும் ஒர்க் ஆகுமான்னு கேட்டால் அந்த டெக்னிக்கல் அனலைசிஸை டிட்டர்மைன் பண்ணுறதே வந்து நம்ம மைண்ட் செட்டு தான். டெக்னிக்கல் அனலைசிஸும் ப்ளஸ் மற்ற ட்ரேடர்ஸுடைய மைண்ட் செட்டும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா மார்க்கெட்டில் கண்டிப்பாக சஸ்டெயின் பண்ணலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கற்றுக்க வேண்டிய ஃபஸ்ட்டு விஷயமா இருக்கணும். உங்களுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நான் பேசிக்காக இந்த டேர்மில் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு அது புரியாது. ஓகே, அதனால உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன், சப்போர்ட்னா என்ன, ரெசிஸ்டன்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி. இப்போது நம்ம எல்லாரும் வந்து கஷ்டப்படுறோம். எதுக்காக கஷ்டப்படுறோன்னா எப்படியாச்சும் நம்ம வெல்த் ரீதியாக டெவலப் ஆகிட்டு மேலே போயிடலான்னு சொல்லி கஷ்டப்படுறோம். ஸோ நம்ம கஷ்டப்பட்டுட்டே இருப்போம். யாரோ ஒருத்தங்க மூலயமா சப்போர்ட் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சப்போர்ட் மூலிமா நம்மளுடைய லைஃப்பும் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு மேலே போயிட்டே இருக்கும். ஸோ எந்த இடத்துல இருந்து மேலே போகிறோம் அப்படிங்கிறது தான் சப்போர்ட்டு. ரெசிஸ்டன்ஸ்னா என்னன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ திரும்ப மேலே போயிட்டே இருந்திருக்கோம், திடீர்னு நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஆகுது. ஓகேங்களா, பிரச்சனை ஆகுது. அந்த பிரச்சனை ஆகிறப்ப நம்மக்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு விஷயமா போயிட்டே இருக்கும். அதுக்கு பேர் ரெசிஸ்டன்ஸ். அப்போ அந்த டைமில் திரும்ப நம்மளை யாராச்சும் வந்து கொடுத்தாங்கன்னா அந்த இடத்துல வந்து திரும்ப சப்போர்ட் கொடுத்தாங்கன்னா அது பேர் சப்போர்ட். இது வந்து பேசிக். இப்போ இது மார்க்கெட்டில் எப்படி ஆக்டிவேட் ஆகுதுங்கிறத பார்ப்போம். பேசிக்காக சப்போர்ட் வந்து இப்போது எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் கண்டுபிடிங்க இதில் எது சப்போர்ட் எது ரெசிஸ்டன்ஸ். ஸோ வரைஞ்சிருக்கிறது கொஞ்சம் பார்க்க எனக்கும் சகிக்கல தான், இருந்தாலும் கண்டுபிடிங்க சப்போர்ட் எது ரெசிஸ்டன்ஸ் எதுன்னு சொல்லி. ஸோ எந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் மார்க்கெட்டுடைய டைரக்ஷன் மேலே போதோ அது வந்து சப்போர்ட். அப்போ இங்கே எது சப்போர்ட்? இந்த இடத்துல வரும்போது மேலே போயிருக்கா சப்போர்ட், இந்த இடத்துல வந்து மேலே போயிருக்கா சப்போர்ட், இங்கே வரும்போது மேலே போக ட்ரை பண்ணியிருக்கா சப்போர்ட். இப்போ எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு போனால் பாஞ்சு பாஞ்சு கீழே விழுதோ அது ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த இடத்துக்கு போனால் கீழே விழுந்திருக்கா ரெசிஸ்டன்ஸ், இதுக்கு போனால் ரெசிஸ்டன்ஸ். அப்போ இதில் எது சப்போர்ட் லெவல்னா இந்த லெவல் ஃபுல்லுமே சப்போர்ட் லைன் தான். இந்த பவுண்ட்ரி சப்போர்ட் லைனு, இந்த பவுண்ட்ரி ரெசிஸ்டன்ட் லைன். ஸோ இதில் ஏன் இதுக்கு மேலே இங்கே ஏன் இதுக்கு மேலே போயிருக்கு, இங்கே ஏன் இதுக்கு மேலே போயிருக்கு, இங்கே ஏன் அதுக்கு மேலே போக முடியல, இங்கே ஏன் கீழே விழுந்துச்சு, இதெல்லாமே வந்து கற்றுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அனலைசிஸ் பண்ணுறது எல்லாமே வந்து அட்வான்ஸில் பார்த்துக்கலாம். இப்போ பேசிக்காக கீழே எந்த இடத்துலேருந்து மேலே போகுதோ அது சப்போர்ட், எந்த இடத்துலேருந்து கீழே வருதோ அது ரெசிஸ்டன்ஸ். அப்போ இந்த இடத்துல எது சப்போர்ட்? இது ஒரு சப்போர்ட், இது ஒரு சப்போர்ட். அப்போ ரெசிஸ்டன்ஸ் எங்கே அப்படின்னா இங்கே ஒரு கோடை போட்டுருங்க, இதுதான் ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட். ஸோ இது ஒரு சப்போர்ட் லைனு, இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன். ஸோ பேசிக்காக இது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மார்க்கெட்டில் நீங்கள் 90% தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ மார்க்கெட்டில் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க வந்து பணத்தை தொலைச்சிட்டு போகிறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, பணத்தை தொலைக்கக்கூடாது. எல்லாரும் ஏன் பணத்தை தொலைக்கிறாங்க? கண்ட மேனிக்கு வாங்குறது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், கண்ட மேனிக்கு வாங்கக்கூடாது. அப்போ எல்லாருக்கும் என்ன தெரியல, எங்கே வாங்கணும் எங்கே விற்கணும்னு தெரியல. அப்போ உங்களுக்கு என்ன தெரியணும், எங்கே வாங்கணுங்கிறது தெரியணும், எங்கே வெளியில் வரணுங்கிறது தெரியணும், எங்கே நமக்கு போகுதுங்கிற மைண்ட் செட்டுங்கிறதும் தெரியணும். அப்போ பை அட் சப்போர்ட், செல் அட் ரெசிஸ்டன்ஸ், இதுதான் வந்து விஷயம்.
ஸோ நிறைய பேர் சப்போர்ட் பிரேக் அவுட் சொல்லி கொடுப்பாங்க, ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் சொல்லி கொடுப்பாங்க. ஏன் அது பிரேக் அவுட் ஆகுதுங்கிறது யாராச்சும் சொல்லி கொடுக்குறாங்களாங்கிறது ஒரு கேள்வி. ஸோ அதையும் நம்ம சொல்லி கொடுத்துடலாம். பை அட் சப்போர்ட், செல் அட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் வந்து இப்படியே போயிட்டே இருக்கு, ஓகேங்களா. இப்போது நம்மள மாதிரி ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மார்க்கெட் மேலே போகுதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இடத்துல என்ட்ரியை கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே, இது ஒரு 100 rupees இருக்குன்னு வச்சுக்கோமே, 100 rupeesல இருக்கு. இப்போ இது 70 rupeesல இருந்து மேலே போயிருக்கு. இப்போ நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, 100 rupeesக்கு போய் என்ட்ரியை போட்டுட்டு கடவுளை வேண்டிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆனால் மார்க்கெட் என்ன ஆகும்னா, இந்த இடத்துல ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லைன் இருக்கும், அது ரிஜெக்ஷன் பண்ணிட்டு மறுபடியும் மார்க்கெட் கீழே வந்துட்டு இருக்கும். எங்கே வந்துட்டு இருக்கும் அப்படின்னா, சப்போர்ட் லெவலை டச் பண்ணுறதுக்காக வந்துட்டு இருக்கும். அப்போ சப்போர்ட் லெவலை வந்து கரெக்டாக டச் பண்ணுவாங்க. நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல வாங்கினவங்க ஐயோ கீழே போச்சேன்னு சொல்லி இங்கேயோ இல்லை இங்கேயோ விற்றுருவாங்க. ஆனால் இவங்க விற்றதுக்கு அடுத்த அப்புறம் என்ன ஆகும்னா, திரும்ப சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட்டு மேலே போயிட்டுருக்கும். இதுதான் வந்து இப்போ நடக்கிறது. அப்போது இங்கே 2 விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, எங்கே வாங்கணும் எங்கே விற்கணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ எங்கே வாங்கணும் அப்படின்னா சப்போர்ட்டில் வாங்கணும், எங்கே விற்கணும் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸில் விற்கணும், ரைட். அப்போ சப்போர்ட்டில் வாங்கலைன்னா நிலைமை என்னன்னு முன்னாடி பார்த்துருப்பீங்க. சரி, ஓகேவா. இதுதான் மார்க்கெட்டோடைய பேட்டர்ன் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வாங்கணும், இது வரைக்கும்ங்கிறது பார்ட்டோடைய ஒரு பார்ட் ப்ராஃபிட்டு, இங்கே போயிட்டா ஃபுல் ப்ராஃபிட்டு. அப்போ இங்கே வந்து விற்றுணும். அப்போ இதுதான் நம்மளுடைய டார்கெட்டாக இருக்கணும், ரைட். அப்புறம் இங்கே வந்தால் விற்கணும், இங்கே போனால் வாங்கணுங்கிற பேச்சு வேண்டாம், ஓகே. ஸோ இது நான் 95% நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு ரிஸ்க் ஃப்ரீ. நான் சப்போர்ட்டு பிரேக் அவுட் எடுக்கிறத விட சப்போர்ட்டில் எடுத்தால் வந்து ரொம்ப ரிஸ்க் ஃப்ரீ. அதே மாதிரி பாசிட்டிவ் செக்மெண்ட்டில் இப்படி பார்த்துட்டோம், நெகட்டிவ் செக்மெண்ட்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா. ஸோ ஓகே, இதுதான் வந்து மார்க்கெட்டோடைய சார்ட்டு. இப்போ நீங்கள் இந்த இடத்துல வந்துருச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி இங்கே ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு, அப்புறம் மேலே போயிருக்கு, மறுபடியும் அங்கே ரிஜெக்ட் ஆகிட்டு ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு, கீழே வந்துச்சு. அப்போது இந்த இடத்துல நீங்கள் ஒரு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, ட்ரை பண்ணலாமான்னு கேட்டால் ட்ரை பண்ணலாம், வாங்கலாம். மேலே போச்சு அப்படின்னா இந்த இடத்துக்கு வரும்போது 50% ப்ராஃபிட், இந்த இடத்துல வரும்போது 100% ப்ராஃபிட் இருப்பீங்க. இன்கேஸ் அது மேலே போகாமல் கீழே வந்தது அப்படின்னா எங்கே வந்தால் விற்கணுங்கிறதும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா ப்ராஃபிட்டு நிறையா பண்ணணும், லாஸு கம்மியாக பண்ணணும். 10 நாள் பண்ணுற ப்ராஃபிட்டு ஒரே நாளில் விட்டுறக்கூடாது. ஸோ எங்கே வந்தால் விற்கணும் அப்படின்றதுக்கு சைக்காலஜி தேவை, அதுக்கு டெக்னிக்கல் அனலைசிஸும் தேவை. ஸோ எங்கே வந்தால் க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் எந்த டைம் ஃப்ரேமில் வச்சு இந்த சப்போர்ட்டில் வாங்குறீங்களோ அந்த டைம் ஃப்ரேமில் கேண்டில் கீழே க்ளோஸ் வச்சிருக்கு அப்படின்னா விற்றுட்டு வெளியில் வந்துடுங்க. இது கீழே வந்துட்டா அப்படின்னாலே முடிஞ்சு, கேண்டில் க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னாலே முடிஞ்சு, ஓகே. அப்போது இன்னும் கீழே போகுதுன்னு தான் அர்த்தம். அப்போ நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா முடிஞ்சு, உங்களோட கேபிட்டல் எல்லாமே வாஷ் அவுட் ஆயிரும். கேண்டில் விக்கு கீழே வரலாம், பட் ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணுற டைம் ஃப்ரேமில் கேண்டிலோடைய க்ளோஸ் வந்து கீழே இருக்கக்கூடாது. அதாவது இங்கே ஓப்பன் ஆயிருக்கலாம், இங்கே கீழே வந்து க்ளோஸ் வச்சிட்டோம் அப்படின்னா முடிஞ்சு, ரைட்டா. விக்கு எவ்வளோ தூரம் இருந்தாலும் வரலாம், பட் எண்ட் ஆஃப் த கேண்டில் பார்க்கும்போது க்ளோஸ் கீழே இருக்கக்கூடாது, அவ்வளோதான், ரைட். அதுவும் வந்து எவ்வளோ தூரத்தில் இருந்தால் வெயிட் பண்ணலாங்கிறது சொல்கிறேன். இப்போ சப்போர்ட்டில் வாங்கணும், ரெசிஸ்டன்ஸில் விற்கணும், இதெல்லாமே சொல்லிட்டோம். ஒருவேளை சப்போர்ட் பிரேக் ஆகுமா, இதோ இந்த மாதிரி பிரேக் ஆகுமாங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. அதை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஏன் வந்து சப்போர்ட் பிரேக் அவுட் ஆகுது, ரெசிஸ்டன்ஸ் ஏன் பிரேக் அவுட் ஆகுதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு ஒரு சப்போர்ட் லைன் நான் வரைகிறேன், ஓகேவா. சப்போர்ட் லைன் வரைஞ்சிட்டேன், ரெசிஸ்டன்ஸ் லைனையும் வரைஞ்சிட்டேன். அப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு இதுதான் சப்போர்ட் லைனு, இதுதான் ரெசிஸ்டன்ஸ் லைன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ மார்க்கெட் வந்து இப்படி ட்ராவல் ஆகிட்டு போயிட்டுருக்கு. ஆல்ரெடி இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு, திரும்பவும் வந்து சப்போர்ட்லேருந்து மேலே எடுத்துகிட்டு ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு போயிட்டுருக்கு.
அப்போது ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ரிஜெக்ஷன் மட்டும்தான் ஆகணுமா? அப்போ ரெசிஸ்டன்ஸ் பிரேக்கே ஆகாதான்னு கேட்டால் அது தப்பு. ரெசிஸ்டன்ஸும் பிரேக் ஆகும். சப்போர்ட்லேருந்து மேலே மட்டும்தான் போகுமான்னு கேட்டால் சப்போர்ட்லேருந்து மேலே மட்டும் போகாது. சப்போர்ட்லேருந்து கீழேயும் பிரேக் ஆகலாம். எப்போ அது பிரேக் ஆகலாங்கிறது பாசிபிலிட்டி சொல்கிறேன். இப்போது மார்க்கெட் வந்து இந்த இடத்துக்கு வந்தால் வாங்கிறதுக்கு ஆளுங்க ரெடியாக இருக்காங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வாங்குவாங்க. அப்போது வாங்குறவங்களும் இருப்பாங்க, விற்கிறவங்களும் இருப்பாங்க. அப்போ வாங்கி விற்றுக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்கும். வாங்குறவங்களும் இருப்பாங்க, விற்றுக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே ரெசிஸ்டன்ஸ் லெவல் கிட்ட போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? இந்த இடத்துலையும் வாங்குறவங்களும் இருப்பாங்க, விற்கிறவங்களும் இருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல டாமினேட் என்ன நடக்கும் அப்படின்னா விற்கிறது வந்து நிறைய நடக்கும். செல்லிங் வந்து 95% நடக்கும். பையிங் வந்து ஒரு 5% நடக்கும்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? செல்லிங் வந்து 95% இங்கே நடக்கும். பையிங் வந்து ஒரு 5% நடக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த இடத்துல. அதே சப்போர்ட் லெவலில் என்ன நடக்கும் அப்படின்னா சப்போர்ட் லெவலில் வந்து பையிங் வந்து 95% நடக்கும். செல்லிங் வந்து ஒரு 5% நடக்கும். ஓகேங்களா? அப்போது உங்களுக்கு இங்கே எந்த விஷயம் டாமினேட்டாக இருக்குன்னா இந்த இடத்துக்கு வந்தால் பையிங் டாமினேட்டாக இருக்கணும், செல்லிங் வந்து கம்மியாக இருக்கணும். அப்போது ரெசிஸ்டன்ஸ் லெவலில் பையிங் வந்து கம்மியாக இருக்கணும், செல்லிங் வந்து டாமினேட் பண்ணிட்டு போயிருக்கணும். இதுதான் வந்து கான்செப்ட் பிரேக் அவுட் ஆகாமல் இருக்கிறதுக்கு. இப்போது பிரேக் ஆகுது அப்படின்னா என்ன ஆகிருக்கலாம்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா என்ன ஆகிருக்கும்னா இங்கே வந்து செல் பண்ணுறத விட பையர்ஸ் டாமினேட் பண்ணுறாங்க, அதனால தான் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகுதுன்னு ஒரு விஷயம் இருக்கும். இது ஒரு விஷயம். இல்லை அப்படின்னா செல்லர்ஸை விட பையர்ஸ் அதிகமாக இருக்காங்க, செல்லர்ஸ் வந்து அங்கே இன்ட்ரெஸ்ட் காமிக்கலங்கிறது இன்னொரு விஷயம். அப்போ சப்போர்ட்டில் என்ன ஆகும்னா சப்போர்ட் எப்போ பிரேக் ஆகும்னா பையர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் காமிக்கல, செல்லர்ஸ் தான் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க அப்படின்னா சப்போர்ட் பிரேக் ஆகிடும். இல்லைன்னா மார்க்கெட்டில் பையர்ஸே இல்லை, செல்லர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் சப்போர்ட் பிரேக் ஆகிடும். ஸோ இதனால தான் வந்து சப்போர்ட்டும் ரெசிஸ்டன்ஸும் பிரேக் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. சில சமயம் ஃபேக் பிரேக் அவுட் கூட நடக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபேக் பிரேக் அவுட்டுங்கிறது பிரேக் அவுட் ஆகிற மாதிரி ஆகிட்டு பிரேக் அவுட் ஆகாமல் போயிடும். எப்படிங்கிறதும் ஒரு எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேன். ஸோ இந்த தியரி கிளாஸாக எடுக்கும்போது அது உங்களுக்கு ரொம்ப போர்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் மார்க்கெட்டும் பார்க்கலாம். இப்படி வரும், அழகாக போகும், பிரேக் அவுட் ஆன மாதிரியே தெரியும். அதே அடுத்த கேண்டில் அழகாக கீழே கொண்டு வந்து ரிஜெக்ஷன் ஆகிடுவோம். இதெல்லாமே கொஞ்சம் அட்வான்ஸில் பார்க்கலாம். ஸோ சப்போர்ட் ஏன் பிரேக் அவுட் ஆகுது, ரெசிஸ்டன்ஸ் ஏன் பிரேக் அவுட் ஆகுது, சப்போர்ட் ஏன் பிரேக் அவுட் ஆகாமல் இருக்குங்கிற பேசிக்கை வந்து தெரிஞ்சுக்கோங்க. ரைட்? மார்க்கெட் ஃப்ளோ, மார்க்கெட் என்ன ஃப்ளோ ட்ராவல் ஆகுதுங்கிறது 4 விஷயந்தான். ஒன்று இப்படி போயிட்டு இப்படி வரும், இல்லைன்னா இப்படி போயிட்டு இப்படி வரும், இல்லைன்னா இப்படி போயிட்டு இப்படியே போகும், இல்லைன்னா இப்படி போயிட்டு இப்படியே வரும். ரைட்? இல்லைன்னா இப்படி ஹையர் ஐயை ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டுருக்கும், இல்லைன்னா இப்படி லோயர் லோவை ஃபார்ம் பண்ணிட்டு வந்துட்டுருக்கும். ஒன்று இது இதோட சேரும், இல்லை இது இதோட சேரும், இல்லை இது இதோட சேரும், இல்லை இது இதோட சேரும், இல்லை இது இதோட சேரும். இதுதான் மாறி 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 மார்க்கெட்டில் நடந்துட்டுருக்கு. அப்போ எது எங்கே எப்போ சேருதுங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் நம்மளோட டெக்னிக்கல் அனலைசிஸ். ஓகேங்களா? ஸோ இது டெக்னிக்கலாக சொல்லணுன்னா இது வந்து டபுள் பாட்டம், டபுள் டாப்பு, இது டபுள் பாட்டம், இது ஹையர் ஐ பேட்டர்ன், இது லோயர் லோ பேட்டர்ன், இது வி ஷேப் ரிக்கவரி, இது ஏ ஷேப் லாஸு, இப்படின்னு பேசிக்கலாம் டெக்னிக்கலாக. பட் நமக்கு அவ்வளோ டெக்னிக்கல் நமக்கு இங்கே தேவையில்லை. ஓகே, மார்க்கெட் ஃப்ளோ இப்படி தான், இதுதான் மார்க்கெட், இப்படி தான் மார்க்கெட் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. நீங்கள் எந்த சார்ட்டை எடுத்து பார்த்தாலும் இப்படி தான் இருக்கும் மார்க்கெட். நெக்ஸ்ட்டு சார்ட்டோடைய பேட்டர்ன், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது தெரிஞ்சுக்கோங்க. இது தெரியலன்னா தயவு செஞ்சு ட்ரேட் பண்ணாதீங்க, இது தெரிஞ்சால் மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். சார்ட் பேட்டர்ன்
என்னென்ன பேட்டர்ன் இருக்குன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து என்ன பேட்டர்னா ஏ ஷேப் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, ஏ ஷேப்பு. ஸோ இது ஒரு பேட்டர்ன். இந்த பேட்டர்னுக்கு நேம் என்ன அப்படின்னா டபுள் டாப். ஓகேங்களா, இது ஸோ லேப்பில் எழுத வரல, இது பேர் வந்து டபுள் டாப்னு சொல்லுவாங்க. ஸோ டபுள் டாப்புங்கிற பேட்டர்ன் ஆகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டபுள் டாப் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரே இடத்துல 2 டைம் வந்து ரெஸ்பெக்ட் ஆகும் மார்க்கெட். ஓகேங்களா, இப்படி வந்துட்டே இருக்கும், திரும்ப இங்கே போகும், அதே மாதிரி இந்த லெவலை கட் பண்ண முடியாது, மறுபடியும் வந்த இடத்துக்கே மறுபடியும் போகும். வந்தான் அப்படின்னா இந்த லெவலை கட் பண்ணிடுவான். ஒருவேளை இந்த லெவலை கட் பண்ணிட்டான் அப்படின்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் கீழே போயிடுவான். இதுதான் டபுள் டாப்போடைய ஃபார்மெட்டு. இது நடக்கும். ஓகே, நிறைய டைம் நடந்திருக்கு டபுள் டாப்பு ஃபார்மெட்டு. இல்லை அப்படின்னா இன்னொரு பேட்டர்ன், டபுள் டாப் மாதிரியே ஒரு பேட்டர்ன் இருக்கும். ஸோ இது வந்து ட்ரிபிள் டாப். இதே இடத்துக்கு போய் ரிஜெக்ட் ஆகும். ஒரே இடத்துக்கு போய் 3 டைம் ரிஜெக்ட் ஆகிட்டு 4வது டைம் வந்து என்ன பண்ணுவான், இந்த நெக்கை கட் பண்ணிட்டு கீழே வந்துடுவான். எது வரைக்கும் கீழே வருவான் அப்படின்னா இதோடைய டிஸ்டன்ஸ் என்னவோ அந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் வருவான்னு சொல்லி தியரி சொல்லுது, நான் சொல்லலை. இது வந்து டபுள் டாப்பு, ட்ரிபிள் டாப்பு. நெக்ஸ்ட் பேட்டர்ன் வந்து என்னென்னா டபுள் பாட்டம். ஸோ டபுள் பாட்டம் வந்து இப்படி இருக்கும். இது வந்து டபுள்யூ பேட்டர்ன். ரைட்டா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் அப்படியே ட்ராவல் ஆகிட்டே வந்துகிட்டே இருக்கும். ஸோ ட்ராவல் ஆகிட்டு வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஸ்ட்ரக் ஆகிடும். மறுபடியும் அதே இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் கீழே அதே லெவலில் ஸ்ட்ரக் ஆகிடும். இது சப்போர்ட் லெவல்னு வச்சுக்கோ. இப்போ நெக்ஸ்ட்டு மேலே போகும்போது என்ன ஆகும்னா, இது வந்து நமக்கு டபுள்யூ பேட்டர்னுங்கிறது இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரக் ஆகும்போதே நாம் தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த இடத்துல இதுதான் வந்து நெக் ரீஜன். அப்போ இந்த நெக் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா மார்க்கெட்டுடைய ஃபஸ்ட்டு டார்கெட் இந்த டார்கெட், அதுக்கு அடுத்த டார்கெட் இந்த டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். இது வந்து டபுள் பாட்டம் டபுள்யூ பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே வந்து பார்த்தோம்னா ட்ரிபிள் பாட்டம்னு ஒரு பேட்டர்ன் இருக்குது. ட்ரிபிள் பாட்டம்னா சேம் டபுள்யூவை வந்து இன்னும் ஒரு இது எக்ஸ்ட்ராவாக போட போகிறோம். ஸோ 3 டைம் வரும். ஓகேங்களா, 3 டைம் வந்துட்டு இந்த நெக்கை கட் பண்ணிவிட்டு சூப்பராக பறந்துருவோம்மா. வந்து ட்ரிபிள் பாட்டம். ரைட், எல்லாம் பேசிக் வந்து இங்கே சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸ், இதுதான் விஷயம். நெக்ஸ்ட்டு வேறு பேட்டர்ன் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். ஸோ ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து குளிக்கிற ஷாம்புடைய நேம் கிடையாது, ட்ரேடிங்கில் அது ஒரு பேட்டர்ன். ஓகே, பரம்பரையாக ரெஸ்பெக்ட் ஆகிற பேட்டர்ன். ஸோ நிஃப்டியே இன்னைக்கு இந்த ஹெட் அண்ட் ஷோல்டரில் தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னுடைய ஃபார்மேஷன் எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு சப்போர்ட் லைன். ஃபஸ்ட்டு மார்க்கெட் இங்கேருந்து மேலே போயிட்டு கீழே வந்துடும், திரும்ப இந்த சப்போர்ட் ரெஸ்பெக்ட் ஆகிடுச்சுங்களா, மறுபடியும் மார்க்கெட் இந்த ஹையக்கு ஒரு ஹையை கொடுத்துட்டு மறுபடியும் கீழே வந்துடுவோம், மறுபடியும் அதே சப்போர்ட் லெவலுக்கு வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு மார்க்கெட் அந்த ஷோல்டருடைய ஹைக்கே வந்துட்டு இங்கே வந்து நின்றுருப்போம். இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த நெக் ரீஜனை கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் பவர்ஃபுல்லாக கீழே போகும். இது வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன்னு சொல்லுவாங்க. இது ஹெட்டு, இது ஷோல்டர், இது ஷோல்டர், இது சப்போர்ட் லைன். ரைட்டா, அடுத்த பேட்டர்ன் வந்து என்னன்னா இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர்னா ஒன்றும் கிடையாது, நார்மல் ஹெட் அண்ட் ஷோல்டரை தலைகீழ திருப்பின மாதிரி இருக்கும். இது ஷோல்டரு, இது ஹெட்டு, இது ஷோல்டரு. அப்போ இது நெக் லெவலு. ஓகேங்களா, இது நெக் லெவல். அப்போ இந்த நெக் லெவலை மார்க்கெட் கட் பண்ணி க்ளோஸ் வச்சோம் அப்படின்னா என்ன ஆகும், மார்க்கெட் பவர்ஃபுல்லாக மேலே போயிடும். ரைட், இது ரியல் டைம் மார்க்கெட்டில் ரியல் மார்க்கெட் சார்ட்டில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், கிளியராக தெரியும். இது ஒரு பேட்டர்ன். நெக்ஸ்ட் பேட்டர்ன் என்ன,
நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்டெண்டிங் சேனல்னு ஒன்று சொல்லுவாங்க. எக்ஸ்டெண்டிங் சேனல் அப்படின்னா மார்க்கெட் இப்படி ட்ராவல் ஆகிட்டு போயிட்டு இருக்கும். ஃபஸ்ட்டு இங்கேருந்து இது வரைக்கும் போகும். நெக்ஸ்ட்டு அதுக்கு லோயர் லோவும் ஃபார்ம் ஆகும், அதுக்கு ஹையரையும் ஃபார்ம் ஆகும், அதுக்கப்புறம் இன்னொரு லோயரில் ஃபார்ம் ஆகும், இன்னொரு ஹையரை ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் மார்க்கெட் ஏதோ ஒரு பக்கம் பிரேக் பண்ணிவிட்டு பிடிச்சிட்டு போயிடும். இது வந்து எக்ஸ்டெண்டிங் சேனல் பேட்டர்ன் சொல்லுவாங்க. இது இதோட சப்போர்ட்டு, இது அதோட ரெசிஸ்டன்ஸ், அவ்வளோதான். அங்கே போகிறப்ப ரிஜெக்ட் ஆகும், இங்கே வரப்போ இங்கே ரிஜெக்ட் ஆகும், மேலே போயிடும். ஓகே, இதுவும் நடந்திருக்கு மார்க்கெட்டில், நிறைய டைம் நடந்திருக்கு. எல்லா பேட்டர்னுமே மார்க்கெட்டில் கண்டிப்பாக நடக்கும். எக்ஸ்டெண்டிங் சேனல் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ட்ரையாங்கிள் பேட்டர்னா எக்ஸ்டெண்டிங் சேனல் அப்படி போட்டோம் இல்லையா, அப்போ ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இப்படி மார்க்கெட் இப்படி போகும். அப்புறம் அந்த லோவை கட் பண்ண முடியாது, அதுக்கப்புறம் இந்த ஐயை கட் பண்ண முடியாது, மறுபடியும் வந்த லோவை கூட கட் பண்ண முடியாது, மறுபடியும் வந்த ஐயை கூட கட் பண்ண முடியாது, மறுபடியும் அந்த ஐயை கட் பண்ண முடியாது. பட் அந்த டிப்பில் போயிட்டு ஏதாச்சும் ஒரு ஹையை கட் பண்ணிட்டான் அப்படின்னா மார்க்கெட் மறுபடியும் இந்த சோர்ஸுக்கே பிச்சுட்டு பறந்துட்டு போயிடும். ஓகே, இது ஒரு பேட்டர்ன். நெக்ஸ்ட் பேட்டர்ன் என்ன அப்படின்னா ஒரே இடத்துல ரெசிஸ்டண்ட் ஆகிறது. ஓகே, ஆனால் சப்போர்ட் வந்து வேறு வேறு இடத்துல எடுக்கும். ஸோ மார்க்கெட் இப்படி போயிருக்கு, இங்கே போய் ரெசிஸ்டண்ட் ஆகிட்டு ரிஜெக்ட் ஆகிடுச்சு, ஆனால் இங்கே சப்போர்ட் எடுத்துருச்சு. சப்போர்ட் எடுத்ததுக்கப்புறம் இங்கே போயிடுது, மறுபடியும் இங்கே போயிட்டு இங்கே ரிஜெக்ட் ஆகுது, ஆனால் மறுபடியும் சப்போர்ட் எடுக்க வருது, ஆனால் அந்த சப்போர்ட் எடுக்க முடியல, வேறு சப்போர்ட் எடுத்துகிட்டு போகுது, மறுபடியும் அதே இடத்துக்கு போகுது. அப்போ இந்த இடத்துல என்ன கற்றுக்கலாம் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து சப்போர்ட் வந்து ட்ரெண்ட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் அந்த இடத்துல தான் இருக்குது. அப்போது பையர்ஸோடைய இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிட்டே போயிட்டே இருக்குது. ஒரு டைம் என்ன பண்ணுவாங்கன்னா, பையர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இங்கே என்ன இருக்கிற செல்லர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே பையர்ஸோடைய இன்ட்ரெஸ்ட் அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு பையர்ஸோடைய வேல்யூ வந்து இங்கே 95% அதிகமாக இருக்குது, அப்போ 5% தான் செல்லர்ஸோடைய வேல்யூவாக இருக்குது அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக பிரேக் ஆக ஆரம்பிக்கும். இது பிரேக் ஆச்சுன்னா எது வரைக்கும் போகும்னா இங்கேருந்து இங்கே இருக்கிற டிஸ்டன்ஸ் இங்கே போயிடும், ஏன்னா செல்லர்ஸ் வெளியில் ஓடிட்டாங்க. அது இது வந்து ஒரே இடத்துல வந்து ரெசிஸ்டண்ட் ஆகிறது, அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன். ஸோ மேலேயும் பிரேக் ஆகலாம், கீழேயும் கூட பிரேக் ஆகலாம். கீழே பிரேக் ஆச்சுன்னா இந்த சோர்ஸுக்கே வந்துடும். அது நீங்கள் பார்க்கணும், ரைட்? மைண்ட் செட்டு படி சில டைம் மார்க்கெட் மூவ் ஆகிடும், பேனிக்னாலேயே மார்க்கெட்டு இதாகிடும். ஸோ இது ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு. சில டைம் மார்க்கெட் என்ன ஆகும்னா ஒரே இடத்துல போயிட்டுருக்கும், இதுக்குள்ளேயே போயிட்டுருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் இருக்குது. ஓகே, ஒரே இடத்துல போயிட்டுருக்கும், ஒரே இடத்துல வந்துட்டுருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பேட்டர்ன் இருக்குது. இப்போ எப்படி ஒரே இடத்துல ரெசிஸ்டண்ட் ஆச்சோ அதே மாதிரி ஒரே இடத்துல சப்போர்ட் எடுக்கும், ஆனால் ரெசிஸ்டண்ட் வந்து வேறு வேறு இடத்துல இருக்கும். எப்படின்னா இப்படி வந்திருக்கும் மார்க்கெட், மறுபடியும் இப்படி போயிருக்கும், மறுபடியும் இப்படி வந்திருக்கும், மறுபடியும் இப்படி போயிருக்கும், மறுபடியும் இப்படி இங்கே வந்திருக்கும், மறுபடியும் இப்படி போயிருக்கும், மறுபடியும் இங்கே வந்திருக்கும், மறுபடியும் இப்படியே போயிருக்கும். அப்புறம் இப்படி 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 முடிச்சிருமா மார்க்கெட்டு? முடியாது அப்படி. ஸோ இந்த ட்ரெண்ட் ஆகுது பார்த்தீங்களா மார்க்கெட்டு. ஸோ ஏன் இந்த ட்ரெண்ட் ஆகுதுன்னா ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுதுங்கிறதுக்காக தான் ட்ரெண்ட் ஆகுது. அப்போ இந்த இடத்துல என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்படி ட்ரெண்ட் ஆகிட்டே வருது, ஒரே ஒரு சப்போர்ட்டில் வந்துட்டு அது ரிஜெக்ட் ஆகிட்டு போகுது. அப்போ இந்த இடத்துல என்ன தெரியுதுன்னா செல்லர்ஸ் வந்து டாமினேட் பண்ணிகிட்டே வராங்க. அப்போ இந்த இடத்துல பையர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அப்போது மார்க்கெட்டை இன்னும் கீழே இறக்குவாங்க. அப்போ இதை பிரேக் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு விற்றுட்டு போவாங்க. அப்போது பையர்ஸோடைய வேல்யூ இங்கே என்ன ஆகுனா 5% ஆயிரும், அப்போ செல்லர்ஸோடைய வேல்யூ 95% ஆயிரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது பிரேக் ஆகிட்டு கீழே வந்துடும். எவ்வளோ தூரம் வரும்னா, ஸோ இங்கேருந்து இதுக்கு எவ்வளோ தூரமோ அந்த தூரம் இங்கே கீழே வந்துடும். இது ஒரு பேட்டர்ன். வேறு என்ன பேட்டர்ன் தெரிஞ்சு இந்த பேட்டர்ன் நீங்கள் கற்றுக்கிட்டாலே பேசிக்காக மார்க்கெட்டில் எல்லாத்தையும் பார்த்துடலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கணும் இல்லையா, சும்மா தியரியை மட்டும் பார்த்துட்டு விட்டுட்டா வேஸ்ட்டு. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ நான் வந்து இங்கே நான் யூஸ் பண்ணுற ப்ரோக்கரேஜை ப்ரமோட் பண்ண கிடையாது, எனக்கு இது செட் ஆகுது, ஸோ அதை நான் பார்த்துட்ருக்கேன், அவ்வளோதான். ரைட், உங்களுக்கு என்னென்ன பேட்டர்ன்லாம் சொல்லி கொடுத்தேன். ஸோ இன்னும் ஒரு பேட்டர்ன் சொல்லி கொடுக்க மறந்துட்டேன். ரைட், ஞாபகம் வந்துருச்சு. மார்க்கெட் ஒரே ட்ரெண்டில் போயிட்டே இருக்கும்.
ரைட்டா? இப்போ மார்க்கெட் என்னன்னா, இப்போது அப் ட்ரெண்ட் போயிட்டே இருக்கும், ஓகேங்களா? அது அந்த அப் ட்ரெண்டில் எப்படி போகும் அப்படின்னா, ஒரு இடத்துக்கு போய் ரிஜெக்ட் ஆகும், மறுபடியும் இங்கே வரும், இங்கே போய் ரிஜெக்ட் ஆயிடும், மறுபடியும் அங்கே போகும், அங்கே போய் ரிஜெக்ட் ஆயிடும், மறுபடியும் இங்கே வரும், இங்கே வந்து ரிஜெக்ட் ஆயிடும், மறுபடியும் அங்கே போகும், அங்கே போய் ரிஜெக்ட் ஆயிடும். இப்படி மாற்றி மாற்றி ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல என்ன ஆகும்னா அது பிரேக் ஆகும். இப்போ இது வந்து இந்த டூல் பேர் என்னன்னா பேரலல் சேனல்னு சொல்லுவாங்க. ஓகே, பேரலல் சேனலை வந்து ரெண்டு விதமாக வரையலாம். ஒன்று பேரலல் சேனலை இப்படி வரையலாம், இல்லைன்னா பேரலல் சேனலை இப்படி வரையலாம், இல்லைன்னா பேரலல் சேனலை இப்படி வரையலாம். மார்க்கெட் இங்கே இருந்தால் மேலே போகும், அங்கே இருந்தால் கீழே வரும், இங்கே இருந்தால் மேலே போகும், அங்கே இருந்தால் கீழே வரும், இங்கே இருந்தால் மேலே போகும், இங்கே இருந்தால் கீழே வரும். ஒரு ஸ்டேஜில் அங்கே மேலே போக முடியாது, கீழே பிரேக் ஆகிடும். அதே மாதிரி தான் இங்கேயும் கீழே வரும், மேலே போகும், கீழே வரும், மேலே போகும், கீழே வரும், மேலே போகும், கீழே வர முடியாது, மேலே பிரேக் ஆகிடும். இதில் வந்து இப்படி இதுக்குள்ளேயே மார்க்கெட் இருக்கும். ஏதோ ஒரு ஸ்டேஜில் யாரோ ஒருத்தங்க குட் நியூஸோ பேட் நியூஸோ கொடுத்தாங்கன்னா பிரேக் அவுட் ஆகிடும். அப்போ இந்த பேரலல் சேனலில் ஒரு விஷயம் இருக்குது. அப் ட்ரெண்ட் பேரலல் சேனலாக இருக்குது அப்படின்னா அது டவுன் ட்ரெண்ட் வரும்போது பவர்ஃபுல்லாக பிரேக் ஆகும்னு சொல்லுவாங்க. பேரலல் சேனல் அப் ட்ரெண்டாக இருக்குன்னா 80% டவுன் சைடு பிரேக் ஆகும். டவுன் சைடு பிரேக் ஆகிட்டு இந்த லெவலுக்கே கூட மார்க்கெட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. 90% இப்படி பிரேக் ஆகும், 10% மேலேயும் பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது சில விஷயம் அட்வான்ஸாக தெரிஞ்சுக்கும் போது அது ஏன் வந்து அப் சைடு பிரேக் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன். அதே மாதிரி டவுன் ட்ரெண்டு பேரலல் சேனலாக இருக்குது அப்படின்னா மார்க்கெட் 90% மேலே பிரேக் ஆகிட்டு போயிடும். ஸோ அதுக்காக டவுன் சைடு பேரலல் சேனல் வந்துருச்சு அப்படின்னா மேலே மட்டும்தான் பிரேக் ஆகுமான்னு கேட்கக்கூடாது, கீழேயும் பிரேக் ஆகலாம். ஸோ மேலே பிரேக் ஆச்சுன்னா இந்த சோர்ஸ் வரைக்கும் போகும், கீழே பிரேக் ஆச்சுன்னா இந்த டிஸ்டன்ஸ்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ்க்கு போயிடும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது மார்க்கெட்டில் எப்பயுமே நடக்கிற ஒரு விஷயம்தான். ரைட், இப்போ நம்ம பார்க்கலாம் சேனல் பேட்டர்ன்ஸ் வந்து மார்க்கெட்டில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ரைட், நிஃப்டி 50 சார்ட்டு ஆக்சுவலாக இது ரைட்டா. இப்போ ஒவ்வொரு டைம் ஃப்ரேமில் ஒவ்வொரு விஷயம் நமக்கு கிடைக்கும். மார்க்கெட்டில் ஒவ்வொரு பேட்டர்னை பார்க்கலாம் ஒவ்வொரு டைம் ஃப்ரேமில். ஸோ எல்லாருக்கும் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது ஒரு பேரலல் சேனல் இங்கேயே ட்ராவல் ஆகிட்டுருக்கு, பிரேக் ஆகிடுச்சு, மேலே பறந்து போயிடுச்சா. ஸோ இது ஒரு பேரலல் சேனல். நெக்ஸ்ட்டு பேரலல் சேனல் எப்படி இருக்குன்னா சேம் இந்த பேரலல் சேனல் எங்கே விட்டுச்சோ அதே பேரலல் சேனல் இன்னொன்று பிடிச்சதா. ஸோ பிரேக் ஆச்சு, கீழே பறந்து போயிடுச்சு. ஸோ இது வந்து ரொம்ப மைன்யூட்டாக சொல்கிறேன், நான் உங்களுக்கு நல்ல சேனலே காமிக்கிறேன். இப்போ ஒன் டே டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக நம்ம முன்னே பார்த்த ஒரு பேட்டர்ன் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும். ஓகே, இப்போ முன்னே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த பேட்டர்ன் ரெண்டுமே இங்கே இருக்குது. என்னென்ன பேட்டர்ன்? ஃபஸ்ட்டு ஹெட் அண்ட் ஷோல்டர், இந்த பேட்டர்ன் பார்த்துருக்கோம் ரைட்டா. எது பிரேக் பண்ணால் கீழே வருவான்? இதை பிரேக் பண்ணால் கீழே வருவான். அப்போ இதை பிரேக் பண்ணிட்டான். எது வரைக்கும் கீழே வருவான்? சோர்ஸ் ஆஃப் த ஷோல்டர் வரைக்கும் வருவான். வந்துட்டான். இது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். இன்னொன்று என்ன நம்ம பார்த்துருந்தோம்னா இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னை பார்த்துருந்தோம். அப்போ இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் இங்கே ஏதாச்சும் தெரிகிறதா? தெரியலன்னா என்ன பண்ணணும்? டைம் ஃப்ரேமை இன்க்ரீஸ் பண்ணணும். கிளியர் விஷன் தெரியும், டைம் ஃப்ரேம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ மார்க்கெட்டுக்குள்ளே இருக்கிறவங்க டைம் ஃப்ரேம்லாம் பார்க்க மாட்டாங்க, என்ன இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. அது பார்த்து பழகிட்டா தெரிஞ்சிடும். அது உங்களுக்கும் அது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். பார்த்தாலே
தெரிகிறதா அப்படின்ற மாதிரி இருக்கும். ரைட், இப்போது 4 hours டைம் ஃப்ரேமில் நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு நல்ல இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னு நல்லாவே கிளியராகவே தெரியும். எப்படின்னா அதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் ஷோல்டர் வந்திருக்கு, இங்கே நெக்கு, இது நெக்கு, இது ஹெட்டு, மறுபடியும் இந்த நெக்கு, மறுபடியும் இந்த ஷோல்டரு. இப்போ எது பிரேக் பண்ணால் மேலே போகும்? இதை பிரேக் பண்ணால் மேலே போயிடும். இதை பிரேக் பண்ணானா பிரேக் பண்ணிவிட்டு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மேலே போயிட்டுருக்கான். எது வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது? இது வரைக்கும், இந்த சோர்ஸ் ஆஃப் த ஷோல்டர் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த சோர்ஸ் ஆஃப் த ஷோல்டர் பாயிண்ட் எங்கே? 25,200. அப்போ 25,200 மார்க்கெட்டு அந்த டார்கெட்டை நோக்கிட்டு போயிட்டுருக்கு. நடக்குமா? கண்டிப்பாக நடக்குங்க. 1 வீக்கில் நடக்கும். 25,200 மார்க்கெட் பிரேக் பண்ணணும், பண்ணே ஆகணும். ஏன்னா 4 hours டைம் ஃப்ரேமில் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ நேற்று மூவ்மெண்ட்டு மாதிரி ஒரு 3 days கொடுத்தானா சூப்பராக போயிடும் மார்க்கெட். 25,200 இந்த சோர்ஸ் ஆஃப் த ஷோல்டர். பட் ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஹெட் அண்ட் ஷோல்டரை பிரேக் பண்ணதுக்கப்புறம் இந்த டார்கெட் வரதுக்கு அவன் எத்தனை நாள் எடுத்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இது எங்கே பிரேக் பண்ணுறான்? இங்கே பிரேக் பண்ணுறான். இந்த இடத்துல தான் கம்ப்ளீட் பிரேக் இருக்குது. அப்போ அந்த டார்கெட் வரதுக்கு எத்தனை நாள் ஆகுதுன்னா, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 நாள் ஆகுது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் கம்ப்ளீட் ஆகுது. ஆனால் இது வந்து சின்ன ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் தான். ஸோ டக்குன்னு அதோடைய சோர்ஸுக்கு போயிடும். என்னன்னா இன்னும் ஒரு ஒன்றும் இல்லை, 25,200ங்கிறது ஒரு பெரிய தூரம்லாம் இல்லை. இன்னும் ஒரு 500 பாயிண்ட் தான். 500 பாயிண்ட் மேலே போனால் சோர்ஸ் கம்ப்ளீட்டட். ரைட், ஹெட் அண்ட் ஷோல்டர் எப்படி ஒன்று தெரிஞ்சது. அப்போ வேறு என்ன பேட்டர்ன் உங்களுக்கு வேணும்? ஹெட் அண்ட் ஷோல்டர் பார்த்தாச்சு, இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பார்த்தாச்சு. இதோ இங்கே கூட உங்களுக்கு ஒரு சேனல் தெரியுதா? பேரலல் சேனல் தெரியுதா? இல்லைன்னா போட்டு காமிச்சிட்றேன். பேரலல் சேனல் தெரியுதா? ஸோ அப் சைடு பேரலல் சேனலாக இருந்தால் மோஸ்ட்லி எந்த பக்கம் பிரேக் ஆகும்? டவுன் சைடு பிரேக் ஆகும். பட் இது பேரலல் சேனலுக்கான பிரேக் கிடையாது. இது ஒரு எலெக்ஷனோட இம்பேக்ட் இது. ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் மார்க்கெட்டில் கொஞ்சம் கையை வச்சுட்டு சும்மா இருக்கணும், என்ட்ரி எடுத்துடக்கூடாது. நிறைய பேட்டர்ன் இருக்குங்க, நான் சொல்கிறேன், பொறுமையாகவே சொல்கிறேன். 1 hour டைம் ஃப்ரேமில் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு தெரியும். 1 hour டைம் ஃப்ரேமில் என்ன பேட்டர்ன் தெரியுது? ஸோ பேரலல் சேனல், இது ஒரு பேரலல் சேனல் தெரியுதா இங்கே? நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு பேரலல் சேனல் தெரியுதா? போட்டு காமிச்சிட்டா? தோ இந்த பேரலல் சேனல், அப் ட்ரெண்ட் பேரலல் சேனலில் 80% 90% எங்கே பிரேக் ஆகும்? டவுன் சைடு பிரேக் ஆகும். பிரேக் ஆகிடுச்சா? ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு போய் பிரேக் ஆகிருக்கான். ரீடெஸ்ட்னு என்னென்னா கீழே வந்துடும், அதுக்கப்புறம் கொஞ்சம் போய் அந்த லெவலை கட் பண்ண முடியுதான்னு பார்க்கும். கட் பண்ண முடியலன்னா பறந்துட்டு கீழே வருவான். ஓகே, இதுதான் வந்து இப்படி தான் மார்க்கெட் ரன் ஆகிட்டுருக்கு. ஓகே, வேறு என்ன பேட்டர்ன் உங்களுக்கு கிடைக்கும்? 5 மினிட்ல இன்னும் நல்ல நல்ல பேட்டர்ன்லாம் கிடைக்கும். 5 மினிட் ஸோ இந்த 5 மினிட்ல நீங்கள் நிறைய விஷயம் பார்க்கலாம். என்ன, ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பேட்டர்ன் உங்களுக்கு தெரியும். ட்ரெண்ட் ஆகிட்டு சப்போர்ட் ஆகுது, ட்ரெண்ட் ஆகிட்டு ரெசிஸ்டன்ட் ஆகுது. ஆனால் இது ஒரு டவுன் ட்ரெண்ட் பேரலல் சேனல். எப்படி பிரேக் ஆன பார்த்தீங்களா? இப்படி பிரேக் ஆகிருக்கும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, காரணம் வந்து இந்த பேரலல் சேனலுக்குடைய பிரேக்கேஜ் தான் அது. ஸோ டைம் ஃப்ரேம் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா ஏன் அப் ட்ரெண்டில் போகிற பேரலல் சேனல் டவுன் சைடு பிரேக் ஆகிருக்குங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி இங்கே இன்னொரு விஷயம் பார்ப்பீங்க, மார்க்கெட் 2 மாதமாக இந்த லெவல் தாண்டி போக முடியல. ஆனால் சப்போர்ட் எப்படி எடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த லெவலில் போய் இங்கே ரிஜெக்ட் ஆனவன் தான். நெக்ஸ்ட்டு
இங்கே சப்போர்ட் எடுக்கிறான், இங்கே சப்போர்ட் எடுக்கிறான், இங்கே சப்போர்ட் எடுக்கிறான், இங்கே சப்போர்ட் எடுக்கிறான். எப்படி மார்க்கெட்டு ட்ராவல் ஆயிருக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுங்களா? மார்க்கெட் இப்படி தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு, இப்படி தான் வருது, இப்படி தான் போகுதுன்னு. சப்போர்ட் பாருங்க, ஒரு ட்ரெண்டாக அழகாக எடுத்திருப்பான் இங்கே. அப்புறம் மறுபடியும் அதே லைன் கிட்ட, மறுபடியும் அதே லைன் கிட்ட சப்போர்ட் எடுக்கலாம். ரெசிஸ்டன்ட் பாருங்க, ஒரே இடம் தான். இங்கே வந்தால் ரிஜெக்ஷன், இங்கே வந்தால் ரிஜெக்ஷன், இங்கே வந்தால் ரிஜெக்ஷன், மறுபடியும் அங்கே போயிருக்கு. ஆனால் அந்த இடத்துல என்ன ஆயிருக்கு? பிரேக் அவுட் கான்செப்ட் தான். என்ன பிரேக் அவுட் கான்செப்ட்? இந்த இடத்துல ஃபுல்லாக செல்லர்ஸோடைய ஆக்டிவிட்டி தான் இருக்குது. இந்த இடத்துல பவர்ஃபுல்லாக பையர்ஸ் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த லோவை கட் பண்ண முடியல, செல்லர்ஸ் ஓடி போயிட்டாங்க. அப்போ இந்த இடத்துல 95% இருக்க வேண்டிய செல்லர்ஸ் ஆக்டிவிட்டி மேலே போக என்ன ஆச்சுன்னா, அந்த 95 டாமினேட் பண்ணி பையர்ஸ் 95% மாறிட்டாங்க. இந்த இடத்துல பிரேக் பண்ணிட்டு வந்துட்டான். கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். மார்க்கெட் எப்பவுமே எக்கனாமியை மேலே போகணும்னு தான் நினைப்பாங்க. சரி, நீங்கள் எந்த இண்டெக்ஸை எடுத்துக்கிட்டாலுமே டவுன் ட்ரெண்டு காமிக்காது. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம், அது காமிக்கவும் விட மாட்டாங்க எல்லா இண்டெக்ஸுமே. மார்க்கெட் இப்போ கரெக்ஷன் தான் ஆகிருக்கு. மார்க்கெட் கிராஷ் இல்லை, கரெக்ஷன் தான். எப்படி கரெக்ஷன் ஆகிருக்கு? இந்த லோவிலேருந்து இந்த ஹை போட்டு பார்த்தீங்கன்னா அது கிராஷாக கரெக்ஷனான்னு தெரிஞ்சிடும். ஃபிப்பு வரைஞ்சி இந்த ஹைலேருந்து இந்த லோக்கு போட்டு பாருங்கள், கரெக்டாக எக்ஸாக்டாக 0.618. இது ரொம்ப குரூஷியலான வேல்யூ. இந்த 23,500 இந்த குரூஷியல் வேல்யூவை தொட்டுருச்சு அப்படின்னா அங்கேருந்து கரெக்ஷன் ஆகிட்டு மேலே தான் போகும் மார்க்கெட். மார்க்கெட்டுடைய நெக்ஸ்ட் டார்கெட் என்னது? 25,200. அப்போ 25,200 பிரேக் பண்ணிட்டா அடுத்தடுத்து போயிடும் மார்க்கெட். இப்போ இந்த 0.618ங்கிறது ரொம்ப குரூஷியலான லெவல். மார்க்கெட் இந்த இடத்துல எக்ஸாக்டாக வந்து ரெஸ்பெக்ட் பண்ணும். நிஃப்டியில் மட்டும் கிடையாது, எல்லா ஸ்டாக்லேயும் அப்படி தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்டலெக்சுவல் டிசைனு கூட ஒரு ஸ்டாக் பார்த்துருந்தோம். இப்போ இன்டலெக்சுவல் டிசைன் இது வந்து வீக்லி சார்ட்டு. வீக்லி சார்ட் எப்படி ட்ராவல் ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல பேரல் சேனலுக்குள்ளே போயிட்டுருக்கு. இது நம்ம பேரல் சேனலுங்கிறது கோடு போட்டு தான் காமிக்கணும் அவசியம் இல்லை, பார்த்தாலே தெரியும் ஒரு பேரல் சேனல்னு சொல்லி. அதே மாதிரி பேரல் சேனலுக்குள்ளே இன்னொரு பேரல் சேனல் இங்கே ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஆனால் ஓவராலாக வந்து மார்க்கெட் வந்து ஹை எவ்வளோ போயிருக்கு அப்படின்னா 1,200 வரைக்கும் ஹை போயிருக்கு. ஆனால் இப்போ மார்க்கெட் எங்கே இருக்குது? 700லேருந்து இப்போ 830க்கு ட்ராவல் ஆகிருக்கு. அப்போ ஏன் 700க்கு வந்துச்சு? கிராஷ் ஆகிடுச்சா? கிராஷ் கிடையாது, அதுக்கு பேர் கரெக்ஷன். கரெக்ஷன்னா எந்த லெவல்கிட்ட வரணும்? ஃபிபோனச்சியில் 61.8%. அந்த லெவல் கிட்ட கரெக்டாக வந்து ரெஸ்பெக்ட் ஆகிட்டு மார்க்கெட் மறுபடியும் அடுத்தடுத்த டார்கெட்டை நோக்கி போயிடணும். அப்போ இங்கே அது ரெஸ்பெக்ட் ஆயிருக்கா? இந்த லோக்கும் இந்த ஹைக்கும் ஃபிப்பு வரைஞ்சிருக்கேன். 61.8ங்கிற லெவல் வந்து இதுதான். 61.8ங்கிற லெவல் கிட்ட வந்துட்டு மார்க்கெட் என்ன ஆயிருக்கு? தெரிஞ்சுக்கிட்டீங்களா? 61.8 கிட்ட இருக்கிற லெவல் என்ன ஆயிருக்குன்னு பார்த்துட்டிங்களா? இந்த இடத்துல வந்தால் மார்க்கெட் எப்படி போகுது? இது ஒரு கரெக்ஷன், அவ்வளோதான். கிராஷ் கிடையாது, கரெக்ஷன். அப்போ கிராஷ்னா என்ன ஆகும்? அப்போ இதுக்கும் கீழே உடச்சிட்டு போயிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதே ஃபிப்பு வந்து இன்னொரு விஷயம் நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஃபிப்பு ஹைலேருந்து லோ வரும்போது இந்த 0.23 லெவலில் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா 0.382 லெவலில் கட் பண்ணிடுவோம். அப்படியே கீழே வந்துட்டே தான் இருப்பான். ஆனால் ஒரு இடத்துக்கு வந்தால் நிற்குவான். அந்த எந்த இடம்னா 0.618. இல்லை அந்த 0.23 கட் பண்ணதுக்கப்புறம் பாதியிலே கட் ஆகுவானா அதுவும் வாய்ப்பு இருக்குது. எப்படின்னு அதுவும் நம்ம பண்ணலாம். இந்த ஹைலேருந்து இந்த லோ ஃபிப்பு வரைஞ்சி இந்த ஹைக்கு கரெக்ஷன் என்னன்னா 0.618 இங்கே கரெக்ஷன் கொடுத்துட்டானா, அந்த கரெக்ஷன் கொடுத்துட்டு மறுபடியும் மேலே போயிட்டான். அதுக்கப்புறம் ஃபுல் டவுன் தான். எது வரைக்கும் டவுன்னா அந்த ஃபிப்பை நீங்கள் அப்படியே உல்ட்டாவாக போட்டு பார்த்தீங்கன்னா எது வரைக்கும் வர போகிறாங்கிறது தெரிய போகுது. இப்போ இந்த இடத்துல நீங்கள் இப்படி ஃபிப்பு போட்டிருக்கீங்க, லோ டு ஹைக்கு ஃபிப்பு போட்டிருக்கீங்க, லோ டு ஹையில் ஃபிப்பு போட்டிருக்கீங்க. 0.618ங்கிற லெவல் இதுதான். இங்கே வந்து ரெஸ்பெக்ட் ஆயிருக்கு, என்ன ஆயிருக்கு? மேலே போயிருக்கு. மறுபடியும் அதையும் கீழே உடச்சிட்டான் அப்படின்னா என்ன? அப்போ உங்களுக்கு என்ன லெவல் நீங்கள் இதை கேதர் பண்ணுவீங்க? 0.5 கீழே பிரேக் பண்ணிட்டான். அப்போ 0.5 கீழே பிரேக் பண்ணிட்டேன்னா மார்க்கெட் கிராஷ் ஆகும். அப்படியே உல்ட்டாவாக ஃபிப்பை போடுங்க. எப்படி? உங்களுடைய லெவலுக்கு கீழே போயிடுச்சு அப்படின்னா ஹை டு லோ ஃபிப்பை போடுங்க. ஹை டு லோவில் 0.618ங்கிற லெவலுக்கு கீழே போயிடுச்சு. ஓகே, அப்போ நமக்கு இந்த ஃபிப்பில் வந்து ஹை டு லோவில் போடும்போது
நம்மளுடைய லெவலுக்கு கீழே போயிடுச்சு. அப்போ அடுத்து என்ன பண்ணலாம், ஃபிப்பை லோ டு ஹை போடுங்க. லோ டு ஹையில் எந்த லெவலில் இருக்குது, 0.618. கரெக்டாக அந்த எக்ஸாக்டாக அந்த லெவலுக்கு வந்துட்டு போயிருக்கும். இது பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்கலாம் எல்லாமே. இது ரொம்ப ஈஸி தான். வேறு ஸ்டாக் கூட நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்விக்கி புதுசாக ஐபிஓவில் வந்த ஸ்டாக். இது வந்து ஒரு 2 மந்த் ஆகுதா, நவம்பர் மந்த் வந்திருக்கா. ஓகே, நவம்பர் மந்த் வந்திருக்கு. ஆல்ரெடி நான் கொஞ்சம் அனலைசிஸ் பண்ணி வச்சுருக்கேன். கரெக்டாக 4 வீக் தான் ஆகுது மார்க்கெட், 5 வீக் ஆகுது ஸ்விக்கி வந்து மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகுது. இப்போ ஸ்விக்கி என்ன சொல்லுது, இந்த லோக்கு இந்த ஹை வரைக்கும் வந்து என்ன ஆயிருக்கு, ஒரு சின்ன கரெக்ஷன். அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு நடுவில் என்ன தெரியுது, ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன், ஒரு சின்ன ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். அந்த நெக் ரீஜனை பிரேக் பண்ண என்ன ஆகும், சோர்ஸ் ஆஃப் த ஷோல்டருக்கே வந்துடும். சோர்ஸ் ஆஃப் த ஷோல்டர் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஓகே, பட் இங்கெல்லாம் பையர்ஸோட இன்ட்ரெஸ்ட் இல்லை, இங்கே தான் பையர்ஸோட இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இது கன்சல்டேஷன் பண்ணிட்டு மேலே ஏற்றிருக்கானுங்க. ஆனால் சோர்ஸ் ஆஃப் த ஷோல்டர், அந்த ஷோல்டர் கவர் பண்ணிச்சா, அதுதான் விஷயம். ஓகே, இப்போ இங்கே ஃபிப்பு வரையலாமா. அந்த ஃபிப்புங்கிறது என்ன, எந்த இடத்து வரைக்கும் கீழே வரலாங்கிறத கண்டுபிடிக்கிறதா ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட். எந்த இடத்து வரைக்கும் வந்துட்டு திரும்ப டைரக்ஷன் மாறலாம். அப்போ ஃபிப் இங்கேயும் வரைவோமே, இந்த லோ டு ஹை ஃபிப் வரைவோம். எக்ஸாக்டாக இந்த 0.5% இடத்துல ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு போயிடுச்சு. ரைட்டா, அப்போ ரெண்டு சைடுமே ஃபிப்பை நீங்கள் வரைஞ்சி ட்ரை பண்ணி பார்த்துருங்க. ஏன்னா உங்களுடைய லெவல் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அது எங்கே போய் திரும்ப வாய்ப்பு இருக்குங்கிறதும் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ இங்கே வரைஞ்சிட்டிங்க. அப்போது 5%, 0.5% வரைக்கும் வந்துட்டு கரெக்ஷன் கொடுத்துட்டு என்ன பண்ணிட்டான், அடுத்த ஹையை உடச்சிட்டு போயிட்டான். இப்போ நெக்ஸ்ட்டு இங்கேருந்து ஒரு கரெக்ஷன். ரைட், சிம்பிள். ஃபிப் எடுங்க, ஃபிப் டூல் எடுங்க. லோவிலேருந்து ஹைக்கு ஃபிப்பை வரைங்க. 0.618 எங்கே இருக்குன்னு செக் பண்ணுங்கள். 0.618 இதோ இங்கே இருக்குது. மார்க்கெட் அதை தொட்டும் தொடாமல் பட்டும் படாமல் போயிட்டானா, போயிட்டான். இப்போ இதில் என்ன கஷ்டம், ஃபிப்பை வரைகிறதுல 2-3 கட் பண்ணால் 382 கட் பண்ணிடுவான், 382 கட் பண்ணால் 5 கட் பண்ணிடுவான். அப்புறம் அடுத்தடுத்த டார்கெட் எது வரைக்கும் அப்படியே கட் பண்ணிட்டு கீழே போயிடுவானா, ஒரு லெவலுக்கு வந்து திரும்புவான். அது எங்கே, 618. அந்த 0.618ங்கிறது அவ்வளோ க்ரூஷியல் லெவல். இப்போ ஃபிப்பு வந்து நீங்கள் எப்படி நீங்கள் உங்களோட இதில் இது பண்ணியிருக்கீங்கிறத பார்த்துக்கோங்க. ரைட்டா, ஸோ ஓவரால் மார்க்கெட் வந்து இந்த லோவிலேருந்து இந்த ஹைக்கு 0.5 லெவல் கூட இன்னும் கரெக்ஷன் ஆகலை. பட் ஆனாலும் ப்ரீவியஸாக கரெக்ஷன் ஆன லெவலில் இருந்து இப்போ இருக்கிற ப்ரெசண்ட் ஹைக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் கரெக்ஷன் எங்கே, இது வரைக்கும் ஹை போயிருக்கு இந்த கரெக்ஷன். அப்போ இந்த லோவிலேருந்து இந்த ஹை தான் உங்களுக்கு கணக்கு. எக்ஸாக்ட் 618. இது வந்து ஸ்விக்கியில் இந்த மாதிரி நிறைய ஸ்டாக் வந்து நம்ம போடலாம். ஓகே, நான் வந்து உங்களுக்கு இது சஜஷன் கிடையாது, நான் செபி ரிஜிஸ்டர்டும் கிடையாது. ஓகேங்களா, இப்போ நான் எந்த ஸ்டாக் உங்களுக்கு ரெக்கமெண்டும் பண்ணல. பட் இந்த மாதிரி விஷயம் தான் மார்க்கெட்டில் ரிப்பீட்டடாக நடக்குதுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். ரைட், தேங்க்யூ. அட்வான்ஸ்டு கிளாஸஸ் பற்றி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம January 2 கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போது நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ அந்த கிளாஸஸில் வந்து டெய்லியும் லைவ் நடக்கும். ஓகே, ஈவினிங் ஒரு 1 hour, மினிமம் 1 hourலேருந்து மேக்ஸிமம் 2 to 3 hours நம்மளுடைய பேட்ச் ஸ்ட்ரென்த்தை பொறுத்து லைவ் நடக்கும். அந்த லைவில் வந்து என்ன நடக்குன்னா, அன்னைக்கு நீங்கள் எடுத்த ட்ரேடு, அன்னைக்கு நீங்கள் ஹோல்டு பண்ணியிருக்கிற ட்ரேடு, அடுத்த நாள் அந்த ட்ரேடு என்ன ஆக போகுது, ஸோ அந்த ட்ரேடிங்கோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கிறது டெய்லி ஈவினிங் ஒரு டியூஷன் கிளாஸஸ் மாதிரி கனெக்ட் பண்ணுவோம். ரைட்டா, ஸோ ஒவ்வொரு ஸ்டாக் என்ன ஆக போகுது, என்ன ரியாக்ட் ஆகுதுங்கிறது நம்ம அந்த அட்வான்ஸ்டே கிளாஸஸில் சொல்லுவோம். ரைட்டா, தேங்க்யூ.